யதார்த்தமான கதைக்களத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட காக்கா முட்டை, கடைசி விவசாயி உள்ளிட்ட படங்கள் இயக்குனர் மணிகண்டனுக்கு தேசிய விருதுகளை வாங்கிக் கொடுத்தன. மேலும் குற்றமே தண்டனை, ஆண்டவன் கட்டளை போன்ற தரமான படங்களையும் இயக்கி மக்களின் மனதில் இடம் பிடித்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள விளாம்பட்டியைச் சேர்ந்தவர் தேசிய விருது பெற்ற இயக்குனர் மணிகண்டன். இவரது வீடு மற்றும் அலுவலகம் உசிலம்பட்டி தேனி சாலையில் உள்ள எழில் நகரில் உள்ளது. மணிகண்டன் பட வேலைக்காக கடந்த 2 மாதங்களாக குடும்பத்தோடு சென்னையில் வசித்து வரும் நிலையில் அவர் வளர்த்து வரும் நாய்க்கு அவருடைய ஓட்டுநர்கள் தினமும் உணவு கொடுப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்துள்ளனர். வீட்டிற்கு ஓட்டுநர்கள் மட்டும் வந்து செல்வதை நீண்ட நாட்களாக நோட்டமிட்ட மர்ம நபர்கள் தங்கள் கைவரிசையை காட்டி சென்றிருக்கின்றனர். கடந்த 8ஆம் தேதி காலை வழக்கம் போல நாய்க்கு உணவை வைத்துவிட்டு சென்று ஓட்டுநர் நரேஷ்குமார் மீண்டும் மாலை 4 மணிக்கு நாய்க்கு உணவு வைக்க வந்தபோது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து இயக்குனர் மணிகண்டனுக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்ததாக கூறப்படுகிறது. ஓட்டுநர் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த ஆடைகள், நகைப்பெட்டிகள் சிதறி கிடந்தன. வீட்டில் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 5 சவரன் தங்க நகை மற்றும் காக்கா முட்டை, கடைசி விவசாயி படங்களுக்காக தேசிய விருதாக வழங்கப்பட்ட 2 வெள்ளிப் பதக்கங்களை வைத்திருந்ததாக இயக்குனர் மணிகண்டன் தெரிவித்திருந்த நிலையில் அவைகள் கொள்ளை போனதையும் கண்டறிந்தனர். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக இயக்குனரின் ஓட்டுநர் அளித்த புகாரில் உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். கொள்ளை நடந்த 4 நாட்களுக்கு பின்னர் இயக்குனர் வீட்டின் காம்பவுண்ட் சுவரில் பாலித்தீன் கவர் ஒன்று தொங்கவிடப்பட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தகவலறிந்து அங்கு சென்ற போலீசார் அவற்றை கைப்பற்றினர். பின்னர் அதனை பிரித்து பார்த்த போலீசார் அதிர்ச்சியில் உறைந்தனர். கசங்கிய பேப்பர் ஒன்றில் ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள், உங்கள் உழைப்பு உங்களுக்கு என்ற வாசகத்துடன் தேசிய விருதான 2 வெள்ளிப் பதக்கங்களையும் மர்ம நபர்கள் திருப்பி வைத்து சென்றது தெரிய வந்தது. பதக்கங்களை விற்க சென்றால் மாட்டிக்கொள்வோம் என்பதால் அதனை திருடி சென்ற கொள்ளையர்கள் மீண்டும் திரும்பி வைத்து சென்றிருக்கலாம் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கொள்ளை போன பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இல்லாத நிலையில் போலீசார் மர்ம நபர்களை தொடர்ந்து தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.